தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். தொடர்ச்சியாக தாவேகா கட்சியின் வருகையினால நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பு, நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டதுன்ற ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துருவாக்க இலையோடுறதை நீங்கள் ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிலை சொல்லியே ஆகணும். நம்ம கண்ணு முன்னாலே 2 சிறந்த உதாரணங்கள் இருக்குது. அதாவது கொள்கை பிடிப்பில்லாத ஒரு கட்சியும் தான் கொண்ட கொள்கையை சென்று அடைந்த ஒரு கட்சியும் நாள்பட அவங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வீரியம் குறைந்துக்கிட்டே தான் வரும். இதுக்கு 2 சிறந்த உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாலே இருக்குது. ஒரு கட்சி காங்கிரஸ்ன்ற கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவை சுதந்திரம் அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில அந்த கட்சி நீண்ட காலம் பயணம் செய்து சுதந்திர போராட்டத்துக்குள்ள எல்லாம் போய் அந்த கொள்கையை அடைந்து விட்டதுக்கு அப்புறம் மக்கள் அந்த கட்சியை எப்படி எடை போட்டாங்க அப்படின்னா, அவங்களோட நிர்வாகத்திறன், அவங்களோட நிர்வாகத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஊழல் நடந்துச்சு, அதனாலதான் அவங்க ஆட்சி இழந்தாங்கன்றது நமக்கு கண்கூடான ஒரு வரலாறு நம்ம படித்து வந்திருக்கோம், பார்த்து வந்திருக்கோம். இரண்டாவது அதிமுக இப்போ கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கட்சிக்கு கொள்கைங்கிறது ஒண்ணு கிடையாது, அடைய வேண்டிய கொள்கைன்றது ஒண்ணு கிடையாது. அவங்களோட கொள்கை எதிர்ப்பு அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல், கலைஞர் எதிர்ப்பு அரசியல்னே அவங்க கொண்டு போனதுனால அந்த கட்சியால் ரொம்ப தூரம் அந்த கொள்கையை இந்த மாதிரி ஒரு கொள்கை இல்லாமல் டிராவல் பண்ண முடியல. நீங்கள் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அரசியலை தான் உள்ளே கொண்டு வராரு. அவர் பாசிட்டிவான ஒரு கொள்கையை கொண்டு அந்த இலக்கை அடைய வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில் விஜய் அந்த கட்சியை நடத்தி கொண்டு போகிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு தென்படலை. இந்த காரணத்துக்காக தான் இந்த கட்சி ரொம்ப நாள் இருக்காது. ரொம்ப நாள் இல்லாத ஒரு கட்சிக்கு பின்னால் கொஞ்சம் ஒரு இடையில வர ஒரு கட்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சென்றடைய வேண்டிய பாதையிலேருந்து விலகி போகிறோங்கிறதான் அர்த்தமே தவிர, இப்ப தமிழ் தேசியம், திராவிடம்னு 2 கொள்கைகளையும் கொண்டு உள்ள புகுத்தி அவர் அது ஒரு குழப்புறாரு அப்படின்னா, நீங்க தமிழ் தேசியத்தை நோக்கி மக்கள் திரும்பிக்கிட்டு இருக்கும்போது திராவிடத்தின் தேவை முடிந்து திராவிடம் காங்கிரஸ்ல இருந்து விடிவு கொண்டு வரணுங்கிற ஒரு தேவையை அடைந்ததுக்கு பிறகு அது கொஞ்சமா மங்கி வர்ற காலத்துல தமிழ் தேசியத்தை நோக்கி மக்கள் திரும்பும் போது அதுல இருந்து ஒரு இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் திசை திருப்புறதுக்காக வரக்கூடிய தாவேகா போன்ற கட்சிகள் இந்த கொள்கை இல்லாம ரொம்ப நாளா டிராவல் பண்ண முடியாதுங்கிறது தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இடையில பல டிஸ்ரப்டர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்த் வந்தாரு, கமல்ஹாசன் வந்தாரு, ரஜினிகாந்த் முயற்சி பண்ணாரு. அப்படி பல பேர் அந்த சலசலப்பை உருவாக்கி இந்த திராவிடத்துல இருந்து வெளியே வர முடியாம மக்களை ஒரு தடைக்கல்ல போடுறதுக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உதவி இருக்காங்களே தவிர, அந்த கட்சிக்கு கொள்கை இல்லாம அந்த கொள்கையை அவங்களால எட்டவே முடியாது. அதே மாதிரி கொள்கையை அடைந்து முடிந்த ஒரு கட்சி நிச்சயமாக நாள்பட அது வீக்கன் ஆகும். அதுவும் நீங்க அதுதான் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் திமுக. நீங்களும் சிந்தித்து பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.